Hello, welcome back to Game Bully Anniversary Edition Part 3. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 போட போகிறோம். ஸோ ஓகேங்க, வாங்க கிளப் போகலாம். ஸோ ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூங்க வச்சிடலாம். ஸோ போன பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா அதை உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனை படுத்து தூங்க வச்சுருவோம். கைப்புள்ள தூங்குடா. ஓகே, தூங்கிட்டான். ஸோ ஓகேங்க, ஜிம்மி ஹாப்கின்ஸ் தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அடுத்து போய் மிஷனை தான் ட்ரிகர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இவனுக்கு யூனிஃபார்ம் மாற்றி விட்ருவோம். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஹெட்டு வந்துட்டு கேப்பை போட்டு விட்ருவோம். அப்புறம் மேலே யூனிஃபார்ம் தான் போடணும். என்னங்க பனியன்லாம் போடுறான் இவன். ஆக்சுவலாக பனியன் போட்டு விட்டு பனியன் ஜட்டி போட்டு விட்டு ஸ்கூலில் சுற்ற விட்டா என்னங்க ஆகும்? சொன்ன மாதிரியே ஜட்டிலாம் இருக்குது. அப்படிலாம் சுற்ற விட்டா அவ்வளோதான். ஜிம்மி ஹாப்கின்ஸ் புள்ளி கிடையாது, வேறு மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது என்னது, டிஃபெண்ட் பக்கி. ஸோ விடுங்க, அந்த கட்சின்லாம் ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். நம்ம பாட்டு அப்படியே பட்டால்னு மிஷன்லேயே போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது என்ன மிஷன்? ஓகே, ஃபைன் பக்கி அண்ட் ஹெல்ப் ஹிம் ஹவுட்டுங்க. இப்போ அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணும். ஓகேங்க, இங்கே இருக்கான். ஓகே, சவுடு அடி போட். ஸோ இந்த பக்கி பேரில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா காப்பாற்றணும். அதுக்கு முன்னாடி இவனுங்கெல்லாம் அடித்து முடிச்சிருவோம். உங்கள் பேர் ஹியூமிலியேட் பண்ணு. யாரா நீ? மூஞ்சி ஒரு தாடி கூட இல்லை, அதுக்குள்ளே நீ என்ன பெரிய புள்ளியா? ஆக்சுவலாக எனக்கு ஐயோ ஏங்க, எனக்கு ஆக்சுவலாக இது கேம்லேயே பிடிக்காத ஒரு விஷயம். நிறுத்துறா, இவனை அடிக்கலான்னு போனால் இவன் தானாகவே போயிட்டு அந்த பக்கியவே அடிக்கிறாங்க. போச்சு போங்க, அப்போ இருக்க டவுனுக்கு விழுந்துருச்சு. போச்சுங்க, ஃபெயில் ஆகிட்டேன். ஷட். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் மிஷனை ஃபெயில் ஆகிட்டோம். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம பேசாமல் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக போய் கிளாஸ் அட்டன் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் இந்த இது பண்ணுறோன்ற வேறில் மிஷன் பண்ணுறோன்ற பேரில் நம்ம கிளாஸை தான் மிஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு குட் மார்க்ஸ் கிடைக்கணுன்னா நம்ம கிளாஸ் எல்லாம் பங்க் பண்ணக்கூடாது கைஸ். என்ன கைஸ் நீங்கள் கிளாஸ் எல்லாம் பங்க் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே அதில் எவ்வளோ மோசமான விஷயம் தெரியுமா? ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பயாலஜி கிளாஸுங்க. பயாலஜி கிளாஸா? என்னடா பண்ண போகிறீங்க பயாலஜியில்? ஓகே, இப்போ வந்து என்னங்க, சரி ஓகே. ஸோ பயாலஜி கிளாஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஏய் என்னங்க, முழு தவக்கலையை அப்படியே இங்கே படுக்கப்பட்டு வச்சுருக்கானுங்க. ஐ கெஸ் நம்ம இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சட்டுப்புட்டுன்னு ஆப்ரேஷனை பண்ண வேண்டியதான். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான காரணம் நான்லாம் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக பண்ணல. அது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதுக்கான ஒரு காரணம் இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேகமாக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணுறேன்னு. ஏங்க ஒவ்வொன்றும் வந்துட்டு அவ்வளோ நேரம் எடுக்குது. சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இவனோட இந்த இதோட ஹார்ட்டை கட் பண்ண வேண்டியதான். இல்லை ஆக்சுவலாக எனக்குலாம் புரியல. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயாலஜி கிளாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அதாவது சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படி எதுவுமே கொடுத்தது கிடையாது. இங்கே மட்டும் தனியாக உண்மையான தவக்கலையெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்து தரானுங்க. எனக்கு ஆக்சுவலாக தவக்கலையை பார்த்தாலே பிடிக்காது. இது வேறு எடுத்து வெட்டலாம் வேறு சொல்கிறானுங்க. இது கேம்ன்ட்டு வேறு பண்ணுறேன். ரியல் லைஃப்பில் ஆக்சுவலாக எனக்கு அப்படிலாம் கொடுத்ததே கிடையாது. வேணால் இதை ஒரு மாதிரி சம் லிக்விட்குள்ளே போட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அதில் தான் பார்த்துருக்கேனே தவிர இந்த மாதிரி நான் அறுத்தெல்லாம் பார்த்தது கிடையாது அந்த கிளாஸ் பயாலஜி கிளாஸில். ஓகே, எஸ், நம்ம ஃபைனலாக பாஸ் ஆகிட்டோம். ஸோ பயாலஜி கிளாஸில் பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. சட்டு புட்டுன்னு இதை அறுத்து முடித்தா அவ்வளோதான். ஆக்சுவலாக பயாலஜி கிளாஸுக்கு கசாப் கடைக்காரன்லாம் வந்தால் ஈஸியாக இது பண்ணிடலாங்க. அதாவது நான் யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட்டை, அந்த பன்னி முஞ்சு வாயன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த பயாலஜி கிளாஸ் அட்டன் பண்ணானா சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சிடுவான். ஏன்னா அவன் சும்மாவே அவன் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி தாங்க. பன்னியை வெட்டுறது, விட்டால் கொஞ்சம் நாள் ஆளுங்களை வெட்டுறது, அடுத்து அவன் பயாலஜி மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரி எல்லாமே பண்ணுவான். சரி ஓகேங்க, இப்போ வந்துட்டு அந்த மிஷனை நான் திருப்பியும் பண்ண வந்திருக்கேன். ஓகே,
இப்போ வந்துட்டு மிஷனை போய் டக்குன்னு முடிச்சுட்டு வர வேண்டியதான். வந்தாச்சுங்க. இப்போ இந்த வாட்டி நான் பிளானோடு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிங்கி பாம் எடுத்து இவனுங்க மேலெலாம் போட்டு விட்டேன்னா இவனுங்க கொஞ்சம் நேரத்துக்கு மூக்க மூடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் பார்த்து இவனை நல்லா சத்துன்னு அடி விட்டுற வேண்டியதான். என்னடா இவன் பாருங்களேன். உனக்கு தைரியமான ஒரு பாயாக இருந்தனா, நீ உண்மையான ஒரு பாயாக இருந்தனா என் மேலே வந்து கைவிடா. என்னடா நீங்கள் உனக்கு இந்த கேரி பைலுக்கெலாம் வேறு வேலையே கிடையாது. இந்த நேர்டு பசங்களை போட்டு அடிக்க வேண்டியது, மிதிக்க வேண்டியது, அப்புறம் வந்துட்டு அவனுங்கெல்லாம் பெரிய கெத்துன்னு காமிக்க வேண்டியது. என்ன மாதிரி புள்ளையாக இருக்க பாருங்கடா டேய். சரி ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனை அந்த கராஜுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த வந்துட்டானுங்க பாருங்க. இந்த வந்துட்டாங்கல்ல. ஐயோ ஃபோனில் வேறு 20% தான் பேட்ரி இருக்குது. ஷட். ஓகே. சட்டு விட்டுன்னு அடிச்சு முட்டுறேன். போட்டு சாவலே. இப்போ இவனை இந்த கட்டை எடுத்துகிட்டு வந்து அடிப்போம். என்னடா கட்டை எடுத்து மட்டையிலே அடிப்பேன் பார்க்குறீங்க. அவ்வளோதான். அப்படி போட்டு அவ்வளோதான். இப்போ வருங்க போட்டு மூஞ்சிலே குத்து அப்படியே ஜேடி பஞ்சரா. அதெல்லாம் ஜான் துரைரா போடு. அவ்வளோதான்டா. ஓகே. ஏங்க ஆக்சுவலாக பவானி தான் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுவார். நான் ஜேடின்னு சொல்கிறேன். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. கன்ஃபியூஷன். ஓகேங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த கராஜ்குள்ளே எடுத்துகிட்டு வந்து விட்டாச்சு. இவனுக்கு அப்புறம் ஒரு நேர்டு பைய பாத்ரூம் போகிறதுக்கு இது பண்ணான் பார்த்தீங்களா. அவனுக்கெல்லாம் எனக்கு புரியலை. இவனுங்க மாதிரி ஆளுங்க வந்து அப்படியே தப்பிச்சு போய் டக்குன்னு அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுனடா. இங்கே பாருங்க இன்னொரு ரவுண்டு வரானுங்க. ஏண்டா இப்போ இவனுங்களப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு எனக்குன்னு சண்டை போடுறத விட மற்றவனுங்களுக்காக சண்டை போடுறது தாங்க நிறையா இருக்குது. நான் எனக்குன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டை போடுறது எதுவுமே பெருசாக இல்லை. என்னை ஒருத்தன் அடிக்க வந்துட்டான்னு சண்டை போடலை. மற்றவங்கள ஒருத்தன் அடிக்கிறான்றதுக்காக தான் அவனை போய் நான் அடித்து துவைக்கிறேன். அவ்வளோதான். சரி ஏதோ ஒன்று எனக்கு அதில் ஸ்கில்ஸு அதெல்லாம் ஏறுதில்ல. அதுவே ஒரு ப்ராஃபிட் தான்டா. ப்ராஃபிட். ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம திறந்தா இந்த ஹோம்லெஸ் கை வரான். வந்து திறந்து விட்டு போகிறோம். நம்ம வந்துட்டு என்னடா நீ இவ்வளோ ஒரு வைலண்ட்டான ஆள் எப்படிறா எங்கள் கேம்பஸ்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான், எப்படிறா இவனுங்கெல்லாம் விடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்மளுக்கு ரிவார்டாக இவன் வந்துட்டு ஒரு ஸ்கேட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இத்தனை பேர் அடித்ததுக்கு ஒரு ஸ்கேட் போர்டாவது கிடச்சிருக்கே. அது நல்லா பெரிய விஷயந்தான். ஓகே. இதில் அப்படியே நான் சல்லுபுல்லுன்னு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிளாஸ் இது? மியூசிக் கிளாஸ். மியூசிக் கிளாஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, டைம் டேபிள் இருந்துச்சு என்னால் வந்திருக்கேன். ஓகே. இப்போ ஆக்சுவலாக எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலங்க. என்னது இது? ஓகே ஓகே. இதை டேப் பண்ணும் போல. நமக்கு போடு. ஐயோ தப்பு. குட்டு. ஐயோ என்னங்க இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது? அடா போவிங் தான். என்னடா இது கொய்யால என்னங்க ஒழுங்காகவே வரலங்க. ஒவ்வொன்றும் இப்போ கரெக்டாக வருது. ஆக்சுவலாக லெஃப்ட் சைட் மட்டும்தான் கரெக்டாக வருது. ஃபெயில் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் இப்போ. ஆடா பாவீங்களா. சொல்லி வாய மூடல ஃபெயில் ஆகிட்டேன். ஐயோ ஆக்சுவலாக நம்மளுக்கெல்லாம் டெய்லி ஸ்கூலில் ரிப்பீட்டேஷன் இருக்குங்க. ஸோ ஒரே டைம் டேபிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை அப்படி கிடையாது. லைக் டெய்லியும் வித்தியாசமான டைம் டேபிள் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லா பீரியடும் ரிப்பீட் ஆக தான் செய்யும். இவனுக்கு மட்டும் ரிப்பீட் ஆக மாட்டேங்குது. புதுசாக பீரியட் வருது. ஓகே. இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு புது மிஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ட்ரிகர் பண்ணியிருக்கேன். இது என்ன மிஷனு? இந்த மிஷனுங்க. ஓகே. இந்த மிஷன் ஞாபகம் இருக்கு. நான் ஸ்காலர்ஷிப் எடிஷனில் விளாண்டுருக்கேன். இந்த வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஒருத்தன் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் நிற்பான், ஸ்கூல் எலெக்ஷனில். அதில் வந்துட்டு அவனை இந்த ஒரு இதில் துரத்திக்கிட்டு ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கும் போது எல்லோரும் வந்துட்டு துரத்திட்டு வந்து ஏதோ அவனை டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க ஸ்பீச் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ நம்ம அந்த உண்டிகோலை வச்சு அவனுங்களை எய்ம் பண்ணி அடிக்கணும். அதான் நினைக்கிறேன். அதே மிஷன் தாங்க. ஆமாம் அதே மிஷன் தான். ஓகே. இப்போ வந்துட்டு எவன்லாம் வர்றானோ அவனை அப்படியே இந்த பாலை வச்சு அடிச்சுட்டு துரத்தி விட வேண்டியதுதான். வாங்கடா என்னங்க ஒருத்தனி வந்துட்டான். போட்டு மண்டையிலே போடு. ஏண்டா ஒருத்தன் முன்னேறி அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கும் போது ஏன்டா இப்பெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? you're not leaving a growing plant, or growing seed to become a plant. டிஆர் மாதிரி பேசலான்னு பார்த்தா நான் இது சரி ஓகே. நான் ஏதோ ரைமிங்காக பேசணும்னு நினச்சி லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இங்கே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். போடு இவனை போடு. அவ்வளோதான்டா. டிக்கிலே அடி வாங்கினா. அடுத்து இவனை அடி. ஓகே. இவங்காளி மேலே இவனை வந்து அங்கே வராமல் பாருங்க. வந்துட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். திரும்பிட்டேன்டா, திருந்திட்டேன். எங்கடா ஒருத்தனையும் காணோம். இங்கே வந்துட்டான் பாருங்க. அடி போடு இந்த சைடு. என்னடா அவன் வேற கத்துறான், அப்படின்னு கத்துறான். கத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன் அவனு. அவ்வளோதான் பார்த்துக்க. ஸ்பீச் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன தான் அடி விழுந்தாலும் டிஸ்டர்பே ஆகக்கூடாதுரா. அதுக்கு தான் இங்கே ஒருத்தன் என்னை அப்பாயின்ட் பண்ணி விட்டுருக்கான். அப்பையும் பாருங்களேன். சரி ஓகே, இப்போ வந்து எல்லாரையும் போட்டு துரத்த வேண்டியதான். இவனை மண்டையிலே அடி. அவ்வளோதான் நினைக்கிறேன். பெருசாக அடுத்து வேறு எவனாவது வருவானுங்களா? வேறு எவனும் வர மாதிரி தெரில. இப்போ அவ்வளோதான். இங்கே ஒருத்தன் அடி. என்னங்க வாண்டடாக வந்து அடி வாங்கிட்டு போகிறானுங்க. ஒருத்தன் அடி வாங்கினா ஒருத்தனுக்கு புத்தி வர வேணாம். கண்ட்ரி ப்ரூட்ஸ். இவன் ஒரு அடி. ஆக்சுவலாக நான் எல்லாத்தையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துக்கிறதா இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனை வருதுங்க. ஓகே, இவனை அடி போடு. அடுத்து வேறவனாவது வாங்கடா. டேய் வந்தால் தானடா என்னால் அடிக்க முடியும். இங்கே யாருங்க அவன்? இவனுங்க ரெட் கலரில் நல்லா ரெட்டாக நல்லா மங்களகரமாக வந்திருக்கான். இன்னுங்க டான்ஸ் ஆடுறேன். இவனை அடிப்போம். என்னங்க இவனை அடித்தா அவனுக்கு ஹெல்த் குறையுது. என்னடா இங்கே அடித்தா அங்கே வலிக்குது. என்னடா இது? இவன் இந்த இங்கே அடி போடு. ஐயோ இவனுக்கு வேறு ரெட் ஆகிடுச்சு. இன்னும் 2-3 அடி வாங்கினானா தலைவன் அவ்வளோதான், ஸ்டேஜ்லேயே மயங்கி விழுந்துருவான். ஐயோ ஐயோ ஆனந்தமே. இவன் அடி. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, எப்படியோ முடிச்சாச்சு. அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்கன்ற மாதிரி எதுவும் ஆகலை. இவன் வந்துட்டு ஸ்பீச்சை அப்படியே நல்லபடியாக முடிச்சிட்டான். ஓகே, இவன் வந்துட்டு எல்லாம் என்னடா டான்ஸ் இதெல்லாம் காக்கா வலிப்பு இந்த மாதிரி சை. திடீர்னு வந்து பார்க்குறவெல்லாம் வந்து பார்த்தா அப்படியே அவ்வளோதான் மயங்கி விழுந்துருவான். நான் வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒருத்தர் வேறு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க போன பார்ட்டுக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தாரு, இன்னும் ஏன் ப்ரோ அப்பப்போ வந்துட்டு கிறுக்கு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ப்ரோ. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு எரன் பண்ண வந்திருக்கோங்க. நம்ம போன பார்ட்டில் கடைசியில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி சைட் மிஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒன்று பண்ண வந்திருக்கோம். அது பண்ணால் நம்மளுக்கு $5 கிடைக்கும். அப்படி தாங்க நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படி தான் நம்ம பொழப்பு இருக்குது. இந்த பார்த்திங்களா கிடச்சிருச்சு. ஸோ இவன் வேறு ஏட்டிக்கு புட்டிக்க ஒரு சில வேலையெல்லாம் தரான். ஐயோ யாருங்க அவன்? யாருன்னு தெரில. சரி ஓகே, நம்ம எந்த டீச்சர் கண்ணிலையும் படாமல் வெளியே போயிட்டு இந்த மிஷனை ட்ரிகர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டாம் வந்திருக்கோம் கைஸ். பாய்ஸ் டாம் உண்டு, ப்ரௌனும் உண்டு. ஓகே என்னங்க இங்கே இருக்கு. என்னங்க இவனுங்க வேறு மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு படுத்துருக்கான். ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன்னா, ஹாலோவின் மாதிரி சம்திங் போலங்க இது. ஏதாவது காஸ்டியூம் போட்டு படுத்துருக்கான்னு சொல்ல வந்தேன், நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. இப்போ வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு ஹாலோவின் போல். ஸோ இன்றைக்கி ஹாலோவின்றதால அதை வந்துட்டு கொண்டாடுறதுக்காக நம்ம எல்லாம் கூடி ஒன்றா சேர்ந்து கொண்டாட போகிறோம். கொண்டாடுவோம் ஹாலோவின் கொண்டாடுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சில ப்ராங்க்ஸ்லாம் தராங்க போல். ஸோ 3 எக்கு எடுத்துகிட்டு போய் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போடணும் போல். அவ்வளோதானே, செஞ்சிருவோம். ஒருத்தன் மேலே போட்டாச்சு, இன்னொருத்தன் மேலே போட்டாச்சு. அப்புறம் வேறு அவன் மேலே கவுண்ட் ஆகலை. வேறு எவனையாவது தான் தேடி போய் இது பண்ணணும். ஸோ அந்த மிஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு அடுத்த மிஷன் என்னென்னா, இந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஏதோ ஃபயர் கிராக்கர் போல், அதை வந்துட்டு நல்லா அப்படியே கும்பலாக பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு நடுவில் வச்சு என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதனும் சும்மா ஐயோ என்னங்க வெடிச்சிருச்சு. நான் கூட வேறு ஏதாவது ஆகும்னு நினச்சேன். லைக் சும்மா அதை அப்படியே புஷ்ஷுன்னு அடிக்கும்னு வெடிச்சிருச்சுங்க. என்னடா இது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. வெடிக்காதுன்னு நினச்சா வெடிச்சிருச்சு. ஆக்சுவலாக வெடிக்குமா வெடிக்காதானே தெரிலங்க. அது நல்லா ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்குது, அது எப்படிங்க வெடிக்குது? சரி தெரில, அது ஏதோ ஒன்று. இப்போ வந்துட்டு அடுத்த ப்ராங்க் கேட்குறதுக்காக வந்திருக்கோம். நம்மளை வேறு இடிச்சிட்டு போகிறானுங்க. என்னப்பா ப்ராங்கை சொல்லுப்பா, பண்ணி விட்றேன். இப்போ வந்துட்டு
ஓ, அப்படியா விஷயம்? ஐயோ, அதாவது இந்த மார்பிள்ஸ் எல்லாம் ஒருத்தனுங்க என்னங்க நானே வலிக்கி விழுந்துக்கிட்டு இருக்கேன். மார்பிள்ஸ் வந்து நடந்து போகிறவனுங்களுக்கு மத்தியில் வந்துட்டு போட்டு விட்டோன்னா அவனுங்க அதில் வலிக்கி உருண்ட மால்னு விழுவானுங்க. அதுக்காக பார்த்தா நானே இங்கே எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண வந்தாச்சு, இந்த இவன் மேலே போட்டு விட்ருவோம், அவ்வளோதான். வலிக்கு விழுந்துட்டா. ஓகே, ஓடிட வேண்டியதாங்க. ஓடு 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 ஒடுங்க ஐயா, வீட்டுக்குள்ளே ஒடுங்க. ஏங்க அவன் தாங்க நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டான். எல்லா புள்ளியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டானுங்க. ஒரு சில பேர் நம்மளை பார்த்தே பயப்படுறானுங்க. அப்படி இருக்கணும். அதாங்க புள்ளி நம்மளை, அதான் நம்ம பவர் வந்துட்டு நம்மளுக்கு தெரில லைட்டாக தான். மற்றபடி நம்ம எவ்வளோ பெரிய ஆள். ஓகே, இவன் வந்துட்டு என்ன மிஷன் தரான்? ஐயோ, இவன் மிஷனா வேணாங்க. இவன் வந்துட்டு இந்த கிக்மி சைன் அவன் பின்னாடி அதை ஒட்டி விட்டுட்டு அவனை உதைக்க சொல்லுவான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கேன். ஸ்காலர்ஷிப் எடிஷனில் வந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ ரொம்ப நேரம் ஆகுங்க அவன் சொல்கிறது பண்ணுறேன். நடுவில் கிளிச் ஆகும். அது வேணாம், நம்ம வேறு எதாவது பண்ணுவோம். உள்ளே வந்து பார்த்தா ட்ரிப்பாசிங்னு வருதுங்க. ட்ரெஸ்பாசிங்னு வருது. ஸோ வந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? வேறு எங்கடா மிஷின் வச்சுருப்பீங்க? ஸோ நான் ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு தேடுறேன். இங்கே ஒருத்தன் இருக்காங்க. இவன் இங்கே இருக்கான். சொல்லுப்பா, மிஷினை சொல்லுப்பா, சட்டுப்புட்டுன்னு சொல்லு. வேலை இருக்குல்ல அண்ணனுக்கு. என்ன மிஷினு? ஹிட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்டிங்க் பாம்ஸ், ஸ்மெல்லி பாம்ஸ் எடுத்து மற்றவனுங்க மேலே போடணும் போல். ஒருத்தன் மேலே போட்டாச்சு, ஒரு 2 பேர் மேலே போட்டாச்சு. அடுத்து வேறு எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு பழியாடு மாட்டோம். என்னங்க நான் எதுவுமே பண்ணாமல் ப்ராங்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு வேளை இந்த ஸ்மெல்லுக்குள்ளே எவனோ வந்து என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் பார்த்து அவனே ஓடுற கண்ட்ரி ப்ரூட். யூ டெஸ்டிங் மை பேஷன்ஸ் மேன், யூ காட் இட் கைஸ். நான்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது, எனக்கு புரிஞ்சுக்கோங்க. நாங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இவன் என்ன ப்ராங்க் தரானா? ஓகே, இச்சிங் பவுட்ரு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போடணுமாங்க ஒரு சில பேர் மேலே. அவ்வளோதாங்க. என்னங்க இது அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஷினை ட்ரிகர் பண்ணலாம். அது என்னங்க துரத்திக்கிட்டு வரானுங்க. ஏங்க ஏடா என்ன ஏன் டெக்னிக் என்கிட்டயே காட்டுறோம்? எங்க மேலே வந்து விழுறானுங்க இவனுங்க. டமால்னு கீழே போட்டு இது பண்ணுறானுங்க. ஓகே, நான் மிஷினை ட்ரிகர் பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்துட்டு தி பிக் ப்ராங்க். ஏங்க ஷிட் அதாவது நாங்கள் சும்மா இதெல்லாம் ஸ்வேர் பண்ணல, உண்மையிலே டாக் ஷிட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஏதோ பண்ண போகிறோம். ஓகே, அதாவது இந்த டாக் ஷிட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது டீச்சர்ஸோட வாசலில் வச்சு ஏதோ பண்ணணும்னு சொல்கிறான். ஓகே, இவனை போட்டு அடின்னு அடித்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எதையோ சாப்பிட வைக்கிறான். இதை சாப்பிட்டா அந்த டாக் வந்துட்டு இது கக்கா போயிடும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஏதோ பண்ணணும் போல். ஓகே, போகுது. ஐயோ, இதெல்லாம் ஓகே, இப்போ வந்துட்டு அது போய் முடிச்சிருச்சு. அதை வேறு எடுக்கிறானுங்க பாருங்க இவனுங்க. என்னடா டே, ஏனுங்க இது? ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை ப்ளேஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ்வளோதான். டோக் ஷிட் எடுத்து வச்சு இப்போ இந்த ஒலாமை நம்ம ஆன் பண்ணி விட்டோன்னா அது நல்லா ஓன் ஆகிடும். நானும் மலையாளத்தில் பேசுவேன். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இவர் வந்துட்டு இதை அணைக்கணும்னு பார்த்தா அதில் அப்படின்ற மாதிரி டாக் ஷிட் இருந்திருக்கு. நைப்பீப்பா அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணதால் நம்மளுக்கு ரெட் நைட் காஸ்டியூம் கிடச்சிருக்கு. ஸோ அதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சாச்சு. ஐ கெஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த காஸ்டியூமை போய் செக் பண்ணுவோங்க. மறக்குமா நெஞ்சம்? என்னையே துரத்திட்டு வரான். என்னடா ஓடுறா. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த காஸ்டியூமை செக் பண்ணி பார்ப்போங்க. இந்த ரெட் நைட் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெட் நைட் இதுதாங்க மசில் சூட். நம்மளுக்கு ஆக்சுவலாக பயாலஜி கிளாஸில் நம்ம பாஸ் ஆனதால் நம்மளுக்கு அது கிடச்சிது. இது ரெட் நிஞ்சாங்க. இது ஷார்ட். நான் ரெட் நிஞ்சாவதா அப்படி சொல்லிட்டு இருந்திருக்கேன். சரி, ஓகேங்க,
இந்த வீடியோ ஏதோ நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் இவனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ் இந்த பஜாமாஸ் போட்டு விடல, அவனுக்கு இந்த பனியன் நம்ம இந்தியன் ஸ்டைலில் போட்டு விட்டு படுக்க வச்சாச்சு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம புல்லி கேம் பிளே சீரிஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.